பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு மாதத்தின் கடைசி நாளுக்குள்ள வந்துட்டோம். இப்பதான் முதல் நாள் வந்த மாதம் இருந்துச்சு, கடைசி நாள் வந்து விட்டாரு. இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் உங்களுக்கு நல்லவரா இருந்தாரா? தினமும் உங்களோட பேசினாரு, உங்களை கரம் பிடித்து நடத்தினார். எத்தனையோ பாடு உபத்திரம் நெருக்க வந்த போதிலும் உங்களை வெட்கப்பட விடவில்லை. உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார், உங்களுடைய பயத்தை மாற்றினார், சுகம் கொடுத்தார், உங்களை ஆசீர்வதித்தார். எவ்வளவு நன்மை செய்தார்ல. அதை நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்க வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. 1 சாமுவேல் 7:12 இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று ஆண்டவரை துதித்தாங்களாம். அதற்கு பெயர் எபினேசர். எபினேசர்னா இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார். கடந்த மாதம் முழுவதிலும் இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தார் இல்ல. அதை நினைத்து நம்ம ஆண்டவரை துதிக்கணும். இம்மட்டும் உதவி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை துதிக்கணும். நீங்க இந்த மாதத்துல 1ஆம் தேதியிலிருந்து நடந்த சம்பவத்தை ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்களேன். 1ஆம் தேதி என்ன நடந்துச்சு, 2ஆம் தேதி என்ன நடந்துச்சு, எதுக்காக ஜெபிச்சேன், எப்படி ஆண்டவர் பதில் கொடுத்தா, என்னைக்கு அது திரும்பி பார்ப்பீங்களா? அதனால தான் நான் சொல்றேன், நீங்க ஒரு ப்ரேயர் டைரி வச்சிருக்கணும். எல்லாமே எழுதி 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 ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் ஜெபத்துக்கு எப்படி பதில் கொடுத்தார், என்னென்ன அற்புதம் செய்தார்னு நமக்கு தெரியும். எனக்கு அந்த பழக்கம் உண்டு. அப்படி எழுதி எழுதி வச்சு ஜெபிக்கும் போது நான் திரும்பி பார்த்தா என் ஜெபத்துக்கெல்லாம் ஒரு பதில் தந்திருக்கிறாரு. நான் பயந்த காரியத்தெல்லாம் மாற்றி இருக்கிறார், இவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறார். அதை நினைத்து நினைத்து ஆண்டவரை துதிக்க 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 அடுத்து ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தும். இம்மட்டும் உதவி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படி ஆண்டவரை துதிக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல அற்புதம் செய்திருக்கிறார், பிள்ளைகள் காரியத்துல அற்புதம் செய்திருக்கிறார், வேலை காரியம், பிசினஸ் காரியம் எல்லாத்திலும் அற்புதம் செய்திருக்கிறார். நீங்க பயந்த காரியத்துல உங்களுக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, ஆண்டவரை துதிக்கணும்ல. இம்மட்டும் எனக்கு உதவி செய்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 துதிக்கிறீங்களா? நீங்க நன்றி உள்ளவர்களா துதிக்க துதிக்க வருகிற நாட்கள்ல இதிலும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆண்டவரை துதிக்கிறீங்களா? இம்மட்டும் உதவி செய்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என் குடும்பத்துக்கு நீங்க செய்த உதவிகள் ஏராளம், உமக்கு நன்றி. என் தனிப்பட்ட வாழ்க்கையில உதவி செய்தீங்க, குடும்பத்துல, வேலையில, பிசினஸ்ல, ஊழியத்துல எல்லாத்திலும் எனக்கு உதவி செய்தீங்க, ஜெயம் கொடுத்தீங்க, ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்க, நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனதார நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.